நம்ம எல்லாருமே 10 ரூபா நோட்டை டெய்லியும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபா நோட்டுக்கு பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். அது வெறும் டிசைன் இல்லை, 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவிலோட சக்கரம் தான் அது. 10 ரூபா நோட்டில் இருக்கிற சக்கரம் மாதிரி எல்லா நோட்லேயும் இருக்காது. எல்லா நோட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த சக்கரத்தோட புகழ், இந்த சக்கரத்தை 10 ரூபாய் நோட்டில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோனார்க் சன் டெம்பிள் என்ற புகழ்பெற்ற கோவிலில் உள்ள கல் சக்கரத்தின் உருவம் தான் இது. இந்த கோவில் ஒடிசா மாநிலத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டிலேயே இதை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதை முதலாம் நரசிம்மதேவர் என்ற கிழக்கு கங்க வம்ச மன்னர் கட்டியிருக்காரு. இதோட முக்கிய அம்சம், இதை ரதம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 24 பெரிய சக்கரங்கள், 7 குதிரைகள் இருக்கு. இந்த ரதம் சூரியன் வானத்தில் பயணம் செய்வதை சிம்பாலிஸ் பண்ணுது. ஒவ்வொரு சக்கரமும் அதிகமான அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் இருக்கும். இதை ஒரு சூரிய கடிகாரம் மாதிரி நேரம் சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் கோனார்க் சன் டெம்பிள் 10 ரூபாய் நோட்டில் இருக்குன்னா, இந்திய கலாச்சாரத்தை காட்ட. இந்த கோவில் இந்தியாவின் பழமையான கலை ப்ளஸ் கட்டிடக்கலைக்கு ஒரு பெரிய உதாரணம். அதனால நோட்டில் வச்சு இது நம்ம பாரம்பரியம்னு காட்டுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த நோட்டை வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டாக வச்சு பார்த்தா காந்திஜியின் வாட்டர் மார்க் அப்படியே தெரியும்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் 17 இந்திய மொழிகளில் அதோட மதிப்பு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.